எல்லாருக்கும் வணக்கம். திருத்தணி முருகன்னாலே நமக்கு ஞாபகம் வருது சாந்தஸ்வரூபன் அப்படிங்கிற பேருதான். ஆனா யோசிச்சு பாத்தீங்களா, போர்க்களத்துல நின்னு போரிட்ட அதே கடவுள் எப்படி அமைதியோட வடிவமா மாறினார்? வாங்க, நம்ம மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய அந்த தெய்வீக பயணத்தை இன்னைக்கு நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம். இந்த கதையோட சாரமே இதுதாங்க. இந்த கதைய முழுமையா கேக்கும்போது நம்ம மனசு அமைதியாகும், கவலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல விலகிப் போகும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. சரி, அப்போ அந்த அமைதிய நோக்கிய பயணத்தை நாம இப்பவே தொடங்கலாமா? முதல் பகுதிக்குள்ள போலாம். திருத்தணி முருகன் சாந்த ஸ்வரூபன். சரி, அவரை ஏன் அமைதியோட வடிவம்னு சொல்றோம்? போர்க்களத்துல நின்னு கோவமா போரிட்ட அதே கடவுள்தானே அவரு. அப்புறம் எப்படி இந்த முழுமையான அமைதி அவருக்கு கிடைச்சது? வாங்க, இதுக்கான விடையத்தான் நாம இப்ப தேட போறோம். சரி, அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. சூரபத்மனை அழைத்த வீரம். இப்ப நீங்க கேக்கலாம், அமைதிய பத்தி பேச வந்துட்டு ஏன் வீரத்தை பத்தி பேசுறோன்னு? முருகனோட அமைதிய புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம அவரோட வீரத்தையும் கோபத்தையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அமைதிங்கிறது ஒரு மாபெரும் போருக்கு பிறகு கிடைச்சது. சரி, அப்போ அந்த கதை எப்படி ஆரம்பிச்சது? எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தான் தொடங்குச்சு. அப்படி என்ன பிரச்சனை? ஒரு பெரிய நெருக்கடியே உருவாகியிருந்தது. சூரபத்மன்னு ஒரு அசுரன் அவனோட அகங்காரத்தால 3 உலகத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்தான். தேவர்கள் மனிதர்கள்னு எல்லாரும் பயங்கரமான துன்பத்துல இருந்தாங்க. மொத்த பிரபஞ்சத்தோட சமநிலையே குலைஞ்சு போச்சுன்னு வைங்களேன். இப்போ இதை சரி செய்யணும்னா ஒரு சாதாரண சக்தி பத்தாது, ஒரு தெய்வீக சக்தி தேவைப்பட்டது. அப்போதான் அந்த வீரனோட தெய்வீக பரப்பு நிகழுது. முருகனோட பரப்பே ஒரு அற்புதங்க. அது ஒரு சாதாரண விஷயமே இல்ல. பாருங்க, முதல்ல சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ல இருந்து 6 தீப்பொறிகளை வெளியிடுறார். அந்த தீப்பொறிகள் நேரா சரவண பொய்கையில போய் விழுது. அடுத்ததா அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைங்களா மாறுது. அவங்கள கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கறாங்க. கடைசியா அன்னை பார்வதி அந்த 6 குழந்தைங்களையும் ஒன்னா அணைக்க அவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து 6 முகங்களோட 6 முகனா அவதாரம் எடுக்கிறார். அவர் பிறக்கும்போதே 3 முக்கியமான குணங்களோட வடிவமா இருந்தார். ஒன்னு ஞானஸ்வரூபன், அதாவது ஞானத்தோட உச்சம். 2வது வீரஸ்வரூபன், வீரத்துக்கு இலக்கணம். 3வது பக்த ரக்ஷகன், அதாவது தன்னை நம்புற பக்தர்களை காப்பாத்துறவர். இந்த ஞானம், வீரம், கருணை, இந்த 3 குணங்களும் தான் சூரபத்மனுக்கு எதிரான போர்ல அவருக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு. அடுத்த கட்டத்துக்கு போலாம். போரிலும் அருள், ஞானத்தின் வெற்றி. இப்போ அந்த மாபெரும் போரை பத்தி தான் பார்க்க போறோம். முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் நடந்த யுத்தம். ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் ஆயுதங்கள் மோதின சண்டை மட்டும் இல்ல. இது அதைவிட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா, இந்த போருங்கிறது அடிப்படையில 2 தத்துவங்களுக்கு நடுல நடந்த யுத்தம். ஒரு பக்கம் அகங்காரம், அதாவது ஆணவம். இன்னொரு பக்கம் ஞானம். சூரபத்மன் ஆணவத்தோட மொத்த உருவம். ஆணவம் இருந்தா துன்பம்தான் வரும். ஆனா முருகனோ ஞானத்தோட வடிவம். ஞானம் இருந்தா விடுதலை கிடைக்கும். கடைசியில என்னாச்சு? ஞானம் ஆணவத்தை ஜெயிச்சது. ஆனா இந்த போரோட உச்சகட்டத்துல தான் ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. முருகன் சூரபத்மனை முழுசா அழிக்கல. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அவனோட அகங்காரத்தை மட்டும்தான் அழிச்சார். அழிச்சிட்டு அவனை தன்னோட வாகனமான மயிலாகவும் கொடியில இருக்கிற சேவலாகவும் மாட்டிக்கிட்டார். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய கருணை! எதிரிய கூட துணையா மாத்திக்கிற அருள். அதுதான் முருகனோட தனித்துவம். சரி, அடுத்த பகுதி கோபம் தணியும் மலை. அந்த பெரிய போருக்கு பிறகு முருகனோட உக்ரம் தணிய வேண்டியிருந்தது இல்லையா? அந்த கோபம் எல்லாம் நீங்கி ஒரு முழுமையான அமைதியை அடையணும்னு அவர் ஒரு இடத்துக்கு போனார். அந்த இடம்தான் திருத்தணி மலை. திருத்தணி மலைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் முருகனுக்கு சாந்த சொரூபன் அப்படிங்கிற பேர் வந்தது. அப்படின்னா என்ன? முழுமையாத அமைதியோட வடிவம்னு அர்த்தம். இங்கதான் அவரோட அத்தனை போர் கோபமும் அடியோடு தணிஞ்சு அவர் சாந்தமானார். இந்த மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யோசிச்சு பாருங்க, திருத்தணிக்கு வர்றதுக்கு முன்னாடி முருகன் யுத்த களத்துல பயங்கர கோபத்தோட இருந்தார். ஆனா திருத்தணி மலையில யுத்தமும் கிடையாது, கோபமும் கிடையாது. அங்க இருக்கிறது சாந்தி, அதாவது பரிபூரணமான அமைதி மட்டும்தான். இதனாலதான் இந்த மலைக்கே கோபம் தணியும் மலைன்னு பேர் வந்துச்சு. நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. அன்பு வசப்படுத்தும் தெய்வம். சரி, கோபம் எல்லாம் தணிஞ்சு மனசுல முழுசா அமைதி வந்த பிறகு என்ன நடந்துச்சு? அந்த அமைதியான மனநிலையில தான் தெய்வீகமான ஒரு காதல் மலர்ந்தது. வாங்க, கதையோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். திருத்தணியில தான் முருகன் வேடுவர் குலத்துல பிறந்த வள்ளிய சந்திக்கிறாரு. வள்ளிக்கிட்ட என்ன இருந்துச்சு தெரியுமா? 2 விஷயம்தான். ஒன்னு நிபந்தனையே இல்லாத பக்தி, இன்னொன்னு தூய்மையான அன்பு. அந்த அன்போட ஆழத்தை சோதிச்சு பாக்கறதுக்காக முருகன் பல திருவிளையாடல்களை புரிஞ்சார்.
இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்பவே முக்கியமானது. பாருங்க, வள்ளியோட உண்மையான அன்பு அந்த தெய்வத்தையே ஜெயிச்சது, தெய்வத்தையே தனக்கு வசப்படுத்துருச்சு. இதுதான் அன்போட உண்மையான சக்தி. அப்போ முருகன் வள்ளி திருமணம் நமக்கு சொல்ற ஆன்மீக செய்தி என்ன? ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்முலா தாங்க. உண்மையான அன்பு, அதோட அசைக்க முடியாத பக்தி, இது ரெண்டும் சேரும்போது நமக்கு கிடைக்கிறது முக்தி, அதாவது விடுதலை. பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் இது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம். ஆக திருத்தணி முருகனோட கதைங்கிறது வெறும் ஒரு தெய்வீக வரலாறு மட்டும் இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு வழிகாட்டி. நம்ம வாழ்க்கையிலும் தான் நாம தினமும் கோபம், பிரச்சனைகள்னு பல போர்க்களங்களை சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த போர்களை ஞானத்தை வச்சு எதிர்கொண்டு அன்பை கொண்டு எப்படி அமைதியா மாத்துறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். நன்றி.